அனைவருக்கும் வணக்கம். டெய்லரிங் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. வி பட்டியும் கொக்கி பட்டியும் எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வி பட்டியும் கொக்கி பட்டியும் எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராஸும் பட்டி பீஸும் நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோங்க. போன வீடியோவில் இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. நீங்கள் கிராஸும் பட்டியும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்துங்க நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியும் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. நான் 2 இன்ச்சு அளவில் நான் 2 கிளாத்துமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வி பட்டி தைக்கிறதுக்கும் அதே மாதிரி கொக்கி பீஸ் தைக்கிறதுக்குமே நான் ரெண்டுமே 2 இன்ச்சு தாங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கூட வேணாலும் நீங்க வெட்டிக்கலாங்க, இல்ல கம்மியா வேணாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொக்கி பீஸ் எந்த அளவுல வேணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கமெண்ட்ல டவுட் கேட்குறீங்க, கண்டிப்பா நான் சம்பந்தமா நான் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேங்க. இப்போ ஆயுத பூஜை வர்றதுனால கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாயிருச்சுங்க, அதனால டெய்லி வீடியோ போட முடியல. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ற எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். கொக்கி பீஸ்லங்க நம்ம அகலம் 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி உயரமும் அந்த அளவு சட்டையை வச்சு நீங்க சரி பார்த்துக்கோங்க. உயரம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நீங்க கட் பண்ணாதீங்க. உயரம் எப்பயுமே கொஞ்சம் 1 இன்ச்சு போல அதிகமா விட்டே நீங்க இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வி பட்டி தைக்கிறதுக்குங்க லெஃப்ட் சைடில் இருக்க கிளாத்ல தாங்க நீங்க வி பட்டி தைக்கணுங்க. நீங்க கிளாத்தை இந்த மாதிரி கெட்ட பக்கத்துல திருப்பி நீங்க ஒரு 1/4 இன்ச்சு போல ஓரத்துல மடிச்சுட்டு நீங்க நேரா தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வச்சு நம்ம தைக்கணுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க கிளாத்லங்க நம்ம வி பட்டி தைக்கணுங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்க கிளாத்ல நீங்க கொக்கி பீஸ் வச்சு தைக்கணுங்க. இதே மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடாது. நம்ம கொக்கி பீஸ் நம்ம தைக்கையில கிளாத் இந்த மாதிரி நேரா தாங்க இருக்கணும். அப்பதான் நம்ம மடிச்சு அடிக்கையில உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப நம்ம ரெண்டு கிளாத்தையுமே கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கிறது நம்ம வி பட்டி தாங்க தைக்க போறோம். நீங்க லெஃப்ட் சைடு இருக்க கிளாத்ல நீங்க வி பட்டி தைக்கணுங்க. சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு கெட்ட பக்கத்துல வச்சு நீங்க நேரா தையல் போட ஆரம்பிங்க. நீங்க பேக் தையல் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா தச்சு பழறவங்க கொக்கி பட்டியுமே வி பட்டியும் மாத்தி தைச்சு வச்சிருவாங்க. அதனால பிரிச்சுட்டு திருப்பி தைக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா நம்ம கிளாத்தை வச்சு தைக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க தைக்க ஆரம்பிங்க. இப்பங்க நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ கிளாத்தை திருப்பிக்குங்க. இப்படி போட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரலாங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை உள் பக்கத்தில் தாங்க வச்சு நம்ம தைக்கணும். நல்ல பக்கத்தில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் பிரிச்சுட்டு தாங்க தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ நல்ல பக்கத்தில் கிளாத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பிக்கிட்டு 1/4 இன்ச்சு போல் சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பியும் அதையும் இன்னொரு வாட்டி மடிங்க. நம்ம உள்ள ஒரு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையலை மறைச்சு நீங்க மடிக்கணுங்க. இந்த மாதிரி மடிச்சு நடுவுல ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாத் பிரியாம இருக்கும். அதனால நடுவுல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையலை போட்டுட்டு தாங்க நம்ம வி பட்டி நம்ம தைக்க ஆரம்பிப்போம். அந்த வி ஷேப்ல நம்ம கொக்கி மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த வி நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க, நடுவுல ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு தைச்சுக்கோங்க. ரொம்ப கரெக்டா வெட்டினீங்க அப்படின்னா கிளாத்தை உங்களுக்கு பத்தாம போயிடும். அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே கிளாத்தை விட்டு தைச்சுக்கோங்க. அடுத்துங்க நம்ம வி பட்டி தைக்க ஆரம்பிக்கலாங்க. பாருங்க நான் எப்படி தைக்கிறேன்ட்டு. நீங்க அந்த பட்டி தைச்சிருக்கீங்களா, அந்த பட்டிக்குள்ளேயே தாங்க நீங்க போடுற தையல் வரணும். வெளியே அந்த பட்டி பீஸ்லயும் கிராஸ் பீஸ்லயும் நீங்க போடுற தையல் வெளியே வரக்கூடாது. அந்த பட்டி பீஸ்க்குள்ளேயே நீங்க தைக்கிற தையல் வரணும்.
இப்போ பாருங்கள் மொதல் வி வந்து நம்ம தச்சிட்டோம். அடுத்தது கிளாத்தை திருப்பி வந்து நம்ம எங்கெங்கே வி பட்டி தைக்க போகிறோமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பீஸில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வி தைக்கையில் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதே அளவில் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்றி இறக்கி வந்துடுங்க. நம்ம வந்து 5 வி வந்து நம்ம தைக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் 5 தைக்கிறேன். உங்களுக்கு 4, 5, 6, 7 இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வி தைச்சிக்கலாம். நம்ம சட்டையை பொறுத்த வரைக்குமே 5 வி வச்சாலே போதுங்க. இப்போ நம்ம 2வது வியும் தைச்சிட்டோங்க. அடுத்து 3வது வி வந்து நம்ம தைக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். நீங்கள் வயசானவங்களுக்கு சட்டை தைச்சி தரீங்க அப்படின்னா நம்ம இந்த வியும் தைக்கணுங்க. இந்த விக்கு மேலே வந்து பாக்கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நான் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அந்த மாதிரியும் கேட்குறாங்க. நம்ம இந்த வி தைச்சி அதுக்கு மேலே அந்த பாக்கொக்கியும் வச்சு எம்மிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வி வைக்காமல் நீங்கள் 5 இடத்துல அந்த சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பாக்கொக்கி மட்டும் வச்சு நீங்கள் தைச்சி கொடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தடில் எப்படி வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம 5 இடத்துல வந்து வி தைக்கிறோங்க. இப்போ நீங்கள் தச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கணுங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு தைக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த 5வது வி வைக்கிறதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு எப்பயுமே வந்து கிளாத் வந்து அதிகமாக தாங்க இருக்கணும். வி பட்டியிலையும் இந்த 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கணுங்க. அதே மாதிரி கொக்கி பட்டியிலையுமே 1/4 இன்ச்சு அதிகமாக விட்டு தாங்க நீங்கள் தச்சு எடுக்கணும். நம்ம கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு இந்த 1/4 இன்ச்சு எப்பயுமே அதிகமாக தாங்க இருக்கணும். பாருங்கள் நம்ம வி பட்டி வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். அழகாக நீட்டாக தைச்சிருக்கோங்க. பிசுறு இல்லாமல் நம்ம தைச்சி எடுத்திருக்கோம். இதே மாதிரியே நீங்களும் தைச்சிக்கலாங்க. அடுத்ததுங்க நம்ம கொக்கி பீஸ் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கொக்கி பீஸ் தைக்கிறதுக்குங்க நல்ல பக்கத்தில் தாங்க தைக்க ஆரம்பிக்கணும். கெட்ட பக்கத்தில் நீங்கள் அந்த கொக்கி பீஸை வச்சு தைக்கக்கூடாது. நல்ல பக்கத்தில் 1/4 இன்ச்சு மடிச்சுங்க அந்த கிளாத் மேலே வச்சு நீங்கள் நேராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொக்கி பீஸுங்க நம்ம வந்து ரைட் சைடில் இருக்க கிளாத்தில் தாங்க நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் தையல் கலை மட்டும் இல்லை, எந்த கலையாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் தையல் கலை வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே ஆர்வத்தோடு விருப்பத்தோடு அந்த வேலையை செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கொக்கி பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக தையல் வந்து நேராக வந்து நம்ம தைச்சிருக்கோங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் தைக்கணும். எந்த பிசுறும் இல்லாமல் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிளாத்தை வந்து உள் பக்கமாக நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டுங்க நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்குமே நம்ம அந்த கொக்கி பீஸை வந்து மடித்து விட்டலாம். அந்த தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராக இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. இந்த பீஸ் வந்து அந்த கிளாத்துக்குள்ளே போயிடணும். இப்போங்க நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். பேக் தையல் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 1 இன்ச்சு ஓல நம்ம தைச்சிட்டு திருப்பி கிளாத்தை திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. கொக்கி பீஸ் வந்து இவ்வளோதாங்க. ரொம்பவும் ஈஸியாக வந்து நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். வி பட்டியும் கொக்கி பட்டியுமே வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குங்க. அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரியே நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள் எப்படி நம்ம தைச்சிருக்கோன்னு. இதே மாதிரியே நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நீட்டாக வந்து நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தப்பும் வராது. நீங்கள் பிரித்து தைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொக்கி பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நம்ம ஒரே அளவில் நம்ம தைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.